இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதீக் அப்படின்றவர் இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராதிகா அப்படின்றவங்க இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 5,400 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா. இப்போ பிரதீக்கோட அந்த டைம் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 18 months, ராதிகாவோடது பார்த்தீங்க அப்படின்னா 20 months. இப்போ இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வர ப்ராஃபிட்டோட ரேஷியோ கேட்குறாங்க. சரிங்களா. அப்போது 18 × 5 or 50 or 5,000 எது வேணால் போட்டுக்கோங்க. சரிங்களா. அதுதான் இங்கே வரப்போகுது நமக்கு ஆன்சராக. இது வந்து 20 × 5 54 இருக்கும், இல்லை 540 இருக்கும், இல்லை 5,400 இருக்கும். சரிங்களா. இப்போ எது ஈஸிங்க நமக்கு 18 × 50 பண்ணிக்கலாமா? ஓகேங்களா. ஏன்னா இங்கே டபுள் டிஜிட் நம்பர் இருக்குது. 18 × 50 பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குங்க? 900 கிடைக்கும். ஓகேங்களா. இங்கே 20 × 54 பண்ணோன்னா என்ன கிடைக்குங்க? 1080 கிடைக்கும். சரிங்களா. இப்போ என்ன கேட்குறாங்க? இவங்களோட ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ என்னதுங்க? 920. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 times இருக்கும், இது 12 times இருக்கும். சரிங்களா. இது அடித்தோம் அப்படின்னா 5, இது அப்படின்னா 6. ஓகேங்களா. இதோட ரேஷியோ என்னதுங்க? 5:6. அப்போது 5 இதுதான் வந்து இதோட ப்ராஃபிட் ரேஷியோ. இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜஸ் சம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் ஆவரேஜ் சொல்லியிருக்கிறாங்க 34 அப்படின்னு சொல்லி. அப்போது ஏ பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கிறாரு. ஓகேங்களா. இது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 34 years. அப்போது ஏயோடது பியோடது டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 68. ஓகேங்களா. அதுக்கப்புறம் த ப்ரெசன்ட் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏபிசி 3 பேருக்கும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 33 ஆமாம். இப்போ 33 × 3 எவ்வளோ? 99. இதுதான் வந்து டோட்டல் ஏஜ் ஆஃப் ஏபிசி. ஓகேங்களா. இப்போது ஏக்கும் பிக்கும் ஏஜ் வந்து 68. இந்த 68 நம்ம இதில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 31 கிடைக்கும். இந்த 31 தான் யாரோட ஏஜுங்க? சியோட ஏஜ். ஓகேங்களா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் பி இஸ் 30% லெஸ் தென் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ. அப்போது ஏபி ஏயோட ஏஜ் வந்து 10 அப்படின்னா பியோட ஏஜ் வந்து 7. இதுதான் சொல்லியிருக்காங்க. 30% ஏயை விட இது வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த sum of the present age of B and the age of C is 5 years ago together. ஓகேங்களா. இப்போ வந்து இந்த 2 ஏஜ் ஏக்கும் பிக்கும் ஏஜ் எக்ஸாக்ட் ஏஜ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா. அப்போது 10 times ஆஃப் ஏயோட ஏஜ் 7 times ஆஃப் பியோட ஏஜ் தான் இந்த 68. ஓகேங்களா. அப்போ இதை ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து 17 கிடைக்குமா? 68 டிவைடட் பை 17 போடணும் நமக்கு என்ன கிடைக்குங்க? 4 கிடைக்கும். 10 × 4 7 × 4. அப்போ பியோட ப்ரெசன்ட் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 28. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? ஏஜ் ஆஃப் சி 5 years ago. அப்போது 5 years ago சியோட ப்ரெசன்ட் ஏஜ் 31. 5 years ago என்னதுங்க? 26. அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 26 34 54. இதுதான் ஆன்சர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஒரு பர்சன் வந்து 1600 1600 at 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எத்தனை வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 yearsக்கு. அப்போது 4 வருஷத்துக்கு 5% போட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? 20% கிடைக்கும். சரிங்களா. இந்த 20% தான் பார்த்தீங்க அப்படின்னா 1600 அப்படின்னு கொடுத்துட்டான். சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இதே வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் கேபிட்டல் இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 8% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 4 வருஷத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா. அப்போது இதுதான் வந்து 20%. இது வந்து இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா. அப்போ வந்து கேபிட்டல் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா. அப்போ 20% 1600 அப்படின்னா 1% நமக்கு என்ன அப்படின்னா 80 rupees. சரிங்களா. அப்போது 10% 800, 100% 8000. சரிங்களா. இதுதான் வந்து நமக்கு 100% கேபிட்டல். சரிங்களா. இப்போ இதோட டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 9600. இந்த 9600க்கு 8% பெர் ஆனம்னு போட்டு 4 இயர்ஸுக்கு டோட்டலாக எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. அப்போ 4 × 8 எவ்வளோங்க? 32%. இந்த 32% ஆஃப் 9600 நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 32% ஆஃப் 9600. சரிங்களா. 2 0க்கு 2 0
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 32 into 96, 6 2s are 12, 6 3s are 18 + 1 19. ஓகேங்களா, 9 2s are எவ்வளோ நமக்கு வந்து 18, பேலன்ஸ் 1, 9 3s are 27 + 1 28. ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் 2, 9 + 8 17, பேலன்ஸ் 1. நீங்கள் ஆட் பண்ணோம்னா 10க்கு 0 பாக்கி 1, 3072. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி 35% ஆஃப் தி டோட்டல் எம்ப்ளாயீஸ் ஆர் ஃபீமேல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இப்போ 35% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல். அப்போ வந்து மேல் எவ்வளோ இருப்பாங்க 65% இருப்பாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேலரி ஃபார் மேல் எம்ப்ளாயீஸ் வந்து 500 ஆமாம். சரிங்களா, அதுக்கப்புறம் ஃபைண்ட் த டோட்டல் சேலரி ஆஃப் மேல் எம்ப்ளாயீஸ் இஃப் டோட்டல் எம்ப்ளாயீஸ் இந்த கம்பெனி வந்து 500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எம்ப்ளாயீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 500. சரிங்களா, இப்போ மேல் பார்த்தீங்க அப்படின்னா 65% இதில் 500. சரிங்களா, அப்போது 5 6 300, 325 தான் மேல் எம்ப்ளாயீஸோட கவுண்ட். அவங்களோட டெய்லி வேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சனுக்கு 500. அப்போ டோட்டல் இது எவ்வளோ வருங்க 5 5s are 25க்கு 5, 5 2s are 10, 10 + 2 12, 2 பேலன்ஸ் 1, 5 3s are 15 + 1 16. ஓகேங்களா, இந்த 2 0 எடுத்து கீழே போட்டுக்கோங்க. அப்போது 1000 இல்லை 1,62,500. ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மிக்சர் அண்ட் அலிகேஷனில் வந்து இருக்குது. சரிங்களா, மிக்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெசலில் வந்து மில்க் அண்ட் வாட்டர் வந்து என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 5:4 இருக்குது. சரிங்களா, மில்க்கு வாட்டர் 5:4 இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 லிட்டர் ஆஃப் மிக்சரை வந்து வெளில எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே மிக்சர் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த கிடைக்கிற மிக்சரில் ஒரு 80 லிட்டர் ஆஃப் வாட்டரை வந்து ஆட் பண்ணுறாங்க. இப்போ இதோட ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 5:7 மாறுதாமா. சரிங்களா, இப்போ இனிஷியல் வால்யூம் ஆஃப் த மிக்சர் கேட்டிருக்கான். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இதில் வந்து 18 லிட்டர் ஆஃப் மிக்சரை வெளியே எடுத்துகிட்டு 18 லிட்டர் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணுறாங்க. அப்போ இந்த குவான்டிட்டி அப்படின்றது சேமாக இருக்கும். அப்போது இந்த 5:4 9ம் 5:7 12ம் நமக்கு ஈக்குவல். சரிங்களா, அப்போது இந்த 9ம் இந்த 12ம் டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் கண்டுபிடிக்கும். சரிங்களா, அப்போ வந்து என்ன நம்பர் அப்படின்னா நமக்கு வந்து 72 எடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த 72 தான் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா இனிஷியல் மிக்சராக இருக்கும். இப்போ 72 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 9s are 36, 5 9s are 45. சரிங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் கிளாஸ் வந்து 20 years அண்ட் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் பாய்ஸ் இஸ் 15 years. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். அப்போ வந்து பாய்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இவங்க 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்களா, இவங்க 1 இருந்தால் இவங்க 1. சரிங்களா, 1:1ன்னு வச்சுக்கலாம். சரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் கிளாஸ் கொடுத்துருக்கான். அப்போ பாய்ஸு கேர்ள்ஸு இவங்களோட ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 20 அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ 1 + 1 எவ்வளோ 2, 2 × 20 எவ்வளோ 40. இதுதான் வந்து டோட்டல் ஏஜ் ஆஃப் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் பாய்ஸ் வந்து 15 years தான். பாய்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்க 1. ஓகேங்களா, 1 × 15 பார்த்தோன்னா எவ்வளோ 15. அப்போ இதுலேருந்து மைனஸ் டோட்டல் எவ்வளோ 40. பாய்ஸோட ஆவரேஜ் வந்து 15. இதுலேருந்து மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு 25 கிடைக்கும். இப்போ கேர்ள்ஸோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஒரு பர்சன். ஓகேங்களா, இப்போ உங்களோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 25. ஓகேங்களா, இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி இன் பேக் தேர் ஆர் 6 ரெட் பால்ஸ். ஓகேங்களா, ரெட் பால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6, 9 பிளாக் பால்ஸ். பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா 9, க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா 4. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 ball is picked up randomly. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பால் மட்டும் தான் எடுக்கிறாங்க. சரிங்களா, அப்படி எடுக்கிறப்போ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இஸ் நெய்தர் கிரீன் நார் ரெட். அப்போது
ரெட்டாகவும் இருக்கக்கூடாது, க்ரீனாகவும் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு பால் தான் ரேண்டமாக எடுக்கிறாங்க. அதில் வந்து பிளாக்காக மட்டும்தான் இருக்கணும். அப்படின்னா இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 9 + 6 15, 15 + 4 90. ஓகேங்களா? இது வந்து பிளாக்காக மட்டும்தான் இருக்கணும். அப்படின்னா 9/90. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் ப்ராபபிலிட்டி. இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க். சரிங்களா? ஏ கேன் கம்ப்ளீட் பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 75 days. சரிங்களா? ஏ வந்து டைமு, எஃபிஷியன்சி, டோட்டல் ஒர்க்கு. சரிங்களா? ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75 days முடிக்கிறார் ஒரு ஒர்க்கை. அதே மாதிரி ஏ அண்ட் பி டுகெதர் கேன் கம்ப்ளீட் சேம் பீஸ் ஆஃப் ஒர்க் இஸ் 30 days. ஓகேங்களா? இப்போது பியும் இதில் இருக்கிறாரு. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து 30 days முடிக்கிறாங்களாம். அப்போ 30யும் 75 டிவைட் ஆகிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நம்பர் எடுக்கணும், ஒரு வேல்யூவை. சரிங்களா? நம்ம 75 வச்சுக்கலாமா? டோட்டல் ஒர்க் வந்து 75ன்னு வச்சுக்கிறோம். 75னா இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து 30 days முடிக்கிறாங்க. அப்படின்னா எத்தனை 30 இருக்குது? இதில் 2.530 இருக்குது. சரிங்களா? அப்போ ஏ மட்டும் பண்ணார் அப்படின்னா ஒரு எஃபிஷியன்சியில் பண்ணுவார். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணால் 2.5 எஃபிஷியன்சியாக பண்ணுவாங்க. அப்போ வந்து 1.5 எஃபிஷியன்சி யாரோடது அப்படின்னா பியோடது. அப்படின்னா 1.5னா 50 days எடுத்துப்பாங்க. யார்? பி. ஓகேங்களா? அதனால் கேட்குறாங்க பி அலோன் டு கம்ப்ளீட் த சேம் ஒர்க். அப்படின்னா எவ்வளோ? 50 days. இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ப்ரைஸ் ஆஃப் எ ஃப்ளவர் அண்ட் வேஸ். ஓகேங்களா? மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ். ஓகேங்களா? ஃப்ளவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3, வேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 5. ஓகேங்களா? ஆஃப்டர் கிவிங் 10% டிஸ்கவுண்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோ அப்படின்னா இதில் வந்து 10%, இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30% கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் பிகம்ஸ் 4340 இதோட செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 34340. ஓகேங்களா? இதை வந்து டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் இது ரெண்டோடதும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% ஆஃப் 3 பார்த்தீங்க அப்படின்னா 0.3, 0.3. இது வந்து 30% ஆஃப் 5 பார்த்தீங்க அப்படின்னா 1.5. சரிங்களா? அப்போ வந்து இது ஒரு 2.7, இது வந்து ஒரு 3.5. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க? 4.2, 6.2 கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து இந்த 4340. சரிங்களா? அப்போ வந்து இந்த 6.2 இதில் மைனஸ் பண்ண முடியல, டிவைட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து 62 டிவைட் பண்ணிக்கோங்க. 62 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 434 வந்து எத்தனை 62 இருக்குது? 762 இருக்குது. சரிங்களா? 7 இருக்குது. ஓகேங்களா? அப்போ 7 அப்படின்றப்போ ஒரு 70 இருக்குது. சரிங்களா? 70 இருக்குது. இந்த 0 ஆட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் இந்த 0.1 வச்சோம்ல, அது வந்து 62 எடுத்துட்டோமா, அப்போ பாயிண்ட் இங்கே வரதுனால 700 தான் ஆன்சர். இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா பைப் ஏ கேன் ஃபில் அ டேங்க் இன் 40 days. இது வந்து நமக்கு வந்து பைப் ஒன் சிஸ்டம் டைப்பில் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஏ இது வந்து டைம் எவ்வளோ எடுக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட எஃபிஷியன்சி, இது வந்து டைம் அண்ட் ஒர்க் இருக்குல்ல, அதே மாதிரி சேம் தான் இது. சரிங்களா? அதுக்கப்புறம் டோட்டல் ஒன்று இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னா 48 hours எடுக்குதாம்மா. அதுக்கப்புறம் பி பார்த்தீங்கன்னா கேன் எம்டி த டேங்க் இன் 72 hours. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 72 hours. அப்போ 72ம் 48ம் டிவைட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? 72ம் 48ம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 72வே வச்சுக்கலாமா? 72வே டோட்டல் வச்சுக்கலாம். இது வந்து 1 எஃபிஷியன்சி, இது வந்து 1.5. ஓகேங்களா? இஃப் தே ஆர் ஓப்பன் டுகெதர். ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டையுமே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, கம்பைனாக ஓப்பன் பண்ணுறப்போ இப்போ இதோட எஃபிஷியன்சி வந்து இதுலேருந்து மைனஸ் ஆகும். சரிங்களா? 1.5ல் 1 போயிடுச்சுன்னா எவ்வளோங்க? 0.5. ஓகேங்களா? இது வந்து இன்லெட்டு, இது வந்து அவுட்லெட்டு. அப்போ 0.5 வந்து 1.5 போயிடுச்சு அப்படின்னா 1.5ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 0.5. சரிங்களா? தென் ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை. அப்போ 0.5 அப்படின்னா 72ல் டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 72. 0.5னா எவ்வளோ வரும்? 144 hours வந்து எடுத்துக்கும். சரிங்களா?
இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்ட்னர்ஷிப்பில் கேட்டுக்கிறாங்க சரிங்களா. 3 பேர் ஏபிசி வந்து ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 15,000, 20,000, 35,000. ஏ வந்து எவ்வளோ அப்படின்னா 15,000, பி வந்து எவ்வளோ அப்படின்னா 20,000, சி வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000 சரிங்களா. இஃப் சி இஸ் ஒர்க்கிங் பார்ட்னர் அண்ட் டேக்ஸ் 10% ஆஃப் தி டோட்டல் ப்ராஃபிட். இப்போ சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% ஆஃப் தி டோட்டல் ப்ராஃபிட், அதுக்கப்புறம் அவர் இன்வெஸ்ட் பண்ணதுக்கான ப்ராஃபிட்டையும் அவர் சேர்ந்து வாங்கிப்பார் சரிங்களா. இப்போ யார் யார் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆனுவல் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. அப்போ எல்லாரோடதும் என்ன அப்படின்னா ஆனுவல் ப்ராஃபிட் ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ரேஷியோ என்னவாக இருக்கும் அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 42,000 கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆனுவல், அதாவது இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ண போகிற அந்த பீரியட் பார்த்திங்க அப்படின்னா சேமாக இருக்குது சரிங்களா. அப்போ வந்து அந்த ரேஷியோ வந்து நம்ம இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஷியோவே எடுத்துக்கலாம் ஓகேங்களா. 3, 4, 3 5s are 15, 4 5s are 20, 7 5s are நமக்கு 35 ஓகேங்களா. இந்த ரேஷியோவே எடுத்துக்கலாம். இப்போ இந்த 42,000 பார்த்தீங்கன்னா 4,200 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கு போயிடும் ஓகேங்களா. பேலன்ஸ் எவ்வளோங்க 800, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குமா 11ல் வந்து 4 போயிடுச்சு அப்படின்னா 7, 37,800ல் டிவைடட் பை என்ன பண்ண போகிறோம் 7 + 4 11, 11 + 3 14, 14 டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 378ல் 37ல் எத்தனை 14 இருக்குது 2 14, 28, 98ல் 7 டைம்ஸ் இருக்குது சரிங்களா. அப்போ என்ன கேட்குறாங்க சி டோட்டல் ப்ராஃபிட் கேட்குறாங்க. சியோடது ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 4,200 வந்துடும் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 27 × 7 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் 7 7s are 49, 7 2s are 14 + 4 18 ஓகேங்களா. 18,900. அப்போ 1 5 8 + 5 13, 23,100. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சியோட டோட்டல் ப்ராஃபிட். இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன் சரிங்களா. மிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா what ratio mixer A and B should be mixed to get 70% of the milk in the mixer if there is 40% water in A, 80% milk in mixer B ஓகேங்களா. A இருக்குது, B இருக்குது, மில்க்கு வாட்டர் சரிங்களா. ஏல பார்த்தீங்க அப்படின்னா 40% வாட்டர், மில்க் வந்தப்போ 60%. அதுக்கப்புறம் பி பார்த்தீங்க அப்படின்னா 80% மில்க், அப்போது 20% வாட்டர். இது வந்து டோட்டல் 10, இது வந்து டோட்டல் 10. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும் ஆட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா 70% ஆஃப் மில்க் கிடைக்கணும் சரிங்களா. 7:3 கிடைக்கணும் சரிங்களா. அப்போ என்ன ரேஷியோவில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரேஷியோ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 6:4 இருக்குதுங்களா. இப்போ இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோங்க 8 + 6 வந்து 14, 4 + 2 வந்து 6. நம்ம இதை வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது 7:3. அப்போது நமக்கு 1:1 இந்த ரேஷியோவில் ஆட் பண்ணோம்னாலே நமக்கு என்ன கிடைக்குதுங்க இந்த ரேஷியோ கிடைக்குது அவ்வளோதான். இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் கேட்டுருக்காங்க சரிங்களா. ஆவரேஜ் ஆஃப் ஃபேமிலி கன்சிஸ்டிங் 10 மெம்பர்ஸ் சரிங்களா. 10 பேர் இருக்கிறாங்க, அவங்களோட ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 32 இயர்ஸ். அப்போ வந்து 320 ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யங்கஸ்ட் நம்பர் இஸ் ஃபேமிலி ஆஃப் 5 years ஓல்டு, தென் ஃபைண்ட் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏ ஃபேமிலி அட் த டைம் ஆஃப் பர்த் ஆஃப் தி யங்கஸ்ட் ஓகேங்களா. அப்போது ஒரு பர்சனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5 years வந்து லெஸ் ஆகும் சரிங்களா. அப்போ 10 பேர் 10 × 5 எவ்வளோங்க 50 சரிங்களா. இதுதான் வந்து இதுலேருந்து லெஸ் ஆகும், மைனஸ் ஆகும் சரிங்களா. அப்போ 320 - 50 எவ்வளோ 270 ஓகேங்களா. இப்போ இந்த 270 அந்த 10 பேரோட ஆவரேஜ் கேட்குறாங்க. அப்போ போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 27 சரிங்களா. இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சிம்பிள் கிடையாது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து 9 1/11% per annum 2 வருஷத்துக்கு கேட்டுருக்காங்க. அப்போ இது வந்து என்ன பர்சன்டேஜ் வேல்யூ அப்படின்னா நமக்கு வந்து
1/11 சரிங்களா. அப்போ இந்த பர்சன்டேஜ் வேல்யூவில் வந்து 2 வருஷத்துக்கு பார்க்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. 2 இயர்ஸுக்கு வர அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா நமக்கு வந்து 7,200. இதில் வந்து அந்த 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வேல்யூவும் இதுலேயே ஆட் ஆகிருக்குது சரிங்களா. அப்போ இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு 1/11% வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறாங்க சரிங்களா. அப்படின்னா 1 + 11 12 டைம்ஸ் சரிங்களா. இது வந்து எவ்வளோ அப்படின்னா 1/12 சரிங்களா. இதுலேருந்து 1/12 எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த லாஸ்ட் இயர் ஆட் பண்ண வேல்யூ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வேல்யூ அப்படின்றது மட்டும் தெரியும். 12 போட்டோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு 600 கிடைக்கும். இந்த 600 தான் வந்து லாஸ்ட் இயர் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக ஆட் பண்ணது. அப்போ 600 வந்து இந்த 7,200 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 6,600 கிடைக்கும். திரும்ப அதை 12ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் திரும்ப 12ஆல் டிவைட் பண்ணோன்னா 5 12s are 6 5 12s are 6 அப்போ 550 நமக்கு கிடைக்கும் சரிங்களா. அப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டு. அந்த ஃபஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டை இதில் மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் நமக்கு 50 5ல் 5 போச்சுன்னா 0 பேலன்ஸ் 6,050. இந்த 6,050 தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டல் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்து 550 ரூபா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு. செகண்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 600 இன்ட்ரெஸ்ட்டு. டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா 7,200 நமக்கு கிடச்சிருக்கு. இந்த சம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து கேட்டுருக்காங்க சரிங்களா. ஷாப்கீப்பர் மார்க்ஸ் த ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கிள் வந்து 20% எபோவ் ஆமாம். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 120% சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சோல்டு அட் 10% டிஸ்கவுண்ட். அப்போ டிஸ்கவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10% சரிங்களா. அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் 120 பார்த்தீங்க அப்படின்னா 12. 120ல் 12 போயிடுச்சுன்னா எவ்வளோ 108. இதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ். அப்போது காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு என்னவாக இருக்கும் 100 இருக்கும். அப்போ இதை விட இது எவ்வளோ அதிகமாக இருக்குது 8% அதிகமாக இருக்குங்களா கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது. அப்போ இது என்னது ப்ராஃபிட். இந்த சம் பார்த்திங்க அப்படின்னா போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போட் ரன்னிங் அப் ஸ்ட்ரீம் டேக் 2 times த டைம் வென் இட் இஸ் ரன்னிங் டவுன் ஸ்ட்ரீம் கவர்ஸ். அப் ஸ்ட்ரீமோட டவுன் ஸ்ட்ரீம் ஓகேங்களா. டைமு ஸ்பீடு ஓகேங்களா. டைம் என்ன சொல்லியிருக்கிறாங்க 2 times எடுத்துக்குமோ எதுக்கு அப் ஸ்ட்ரீமுக்கு. இது வந்து 1 டைமாக இருந்தால் அப்போ ஸ்பீடு என்னவாக இருக்கும் இது 1 டைமாக இருக்கும் இது 2 டைமாக இருக்கும் சரிங்களா. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க ஆல்சோ இட் கவர்ஸ் 3 kilometers in 30 minutes. அப்போ வந்து ஸ்டில் வாட்டரில் வந்து 30 minutesல 3 kilometer போகுதுன்னா 6 km/h போகும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஸ்டில் வாட்டரோட ஸ்பீடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த போட் கவர்ஸ் 2 hours in the going டவுன் ஸ்ட்ரீமில் 2 ஹார்ஸுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் வாட்டரில் 6 kilometer ஓகேங்களா. அப் ஸ்ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் வாட்டர்லேருந்து ஸ்ட்ரீமை வந்து மைனஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் டவுன் ஸ்ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா 2 times அது வந்து என்ன பண்ணியிருக்கணும் ஸ்டில் வாட்டர் ப்ளஸ் ஸ்ட்ரீம் சரிங்களா. அப்போ ஒரு வேல்யூவை ஆட் பண்ணணும். அந்த வேல்யூவை ஆட் பண்ணால் 2 times இருக்கணும். அதே வேல்யூவை ஸ்டில் வாட்டரில் மைனஸ் பண்ணால் 1 time இருக்கணும். அப்போ என்னவாக இருக்கும் இது 4 இருக்கும் இது 8 இருக்கும். அப்போ -2 ஓகேங்களா. அப்போ இந்த 2 தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரீம் சரிங்களா. அப்போ வந்து இந்த 8 தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. இப்போ 2 ஹவர்ஸில் வந்து பெர் ஹவருக்கு 8 kilometer போச்சு அப்படின்னா 2 ஹவர்ஸில் வந்து நமக்கு 16 kilometer போகும். இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ராகுல் பிரீத் விஷால் அப்படின்னு 3 பேர் இருக்கிறாங்க சரிங்களா. ராகுல் பிரீத் விஷால் ஓகேங்களா. இப்படி 3 பேர் இருக்கிறாங்க. இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஸ்கோர் பை விஷால் வந்து பார்த்தீங்கன்னா 35% மோர் தென் த பிரீத். ஆமாம் அப்போ பிரீத் வந்து ஒரு 20ன்னு வச்சோம் அப்படின்னா விஷால் வந்து 27 இருப்பார் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7/9 as much as the run scored by விஷால். இப்போ விஷால் வந்து 9 times போயிருந்தார் அப்படின்னா இவர் வந்து 7 times. அப்போ 27 divided by 9 போட்டோன்னா எனக்கு 3 கிடைக்குமா.
அந்த 3 எடுத்துகிட்டு போய் 7 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, புரியுதில்ல? இப்போ 7/9 தான் வந்து இந்த ராகுலோட ஸ்கோரு. யாரோட ஸ்கோரில்? விஷாலோட ஸ்கோரில். அப்போது இதை வந்து 9 பண்ணுங்கள். 9 பண்ணிங்க நமக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். அப்போது 7 × 3. சரிங்களா, 7 × 3னா நமக்கு என்ன கிடைக்கும் வேல்யூ? அப்போ 21 கிடைக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஷால் ஸ்கோர் 81 ரன்ஸ். இந்த 27 இருக்குது இல்லை, இதுதான் வந்து 81 அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அப்போ 27 81 அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்குமா? அப்போ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 60 கிடைக்கும். சரிங்களா, அப்போ இந்த 21 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 63 கிடைக்கும். இதுதான் அவங்களோட ரன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? தென் ஹவு மச் ரன்ஸ் ஆர் ஸ்கோர்ட் பை ஆல் 3 ஆஃப் தம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 6 + 6 12 12 + 8 20. ஓகேங்களா, 204. இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பு ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3200 ஸ்டார்ட் பண்ணுறாரு. பி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு சொல்லலாம், ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து ஜாயின் பண்ணுறாரு. சரிங்களா, அப்போ டோட்டல் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர். அப்போ 12 months. அப்போ 6 மாதத்துக்கு அப்புறம் பி ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னா 6 மாதம் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். இவர் வந்து 12 months. சரிங்களா, இப்போ உங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ ஆஃப்டர் 1 இயர் வந்து 8:5. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து என்ன கேட்குறான்? பி வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் கேட்குறான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இதில் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த 12 32 இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 10 32 are 320, 2 32 are 64. அப்போ 384 கிடைக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 384 is equal to இந்த 8. ஓகேங்களா, அப்போ 384 8 போட்டிங்க அப்படின்னா 4 8 32, 4 8 are 32, அதுக்கப்புறம் 8 8 are நமக்கு 64. அப்போ 48 கிடைக்குது. அப்போது இந்த 5 இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துகிட்டு வந்து × 48 போட்டோம் அப்படின்னா 5 8 சார் எவ்வளோ நமக்கு 40, 5 4 சார் 20, 24. ஓகேங்களா, இப்போ இங்கே வந்து நமக்கு 240 கிடைக்கும். இந்த 240ன்றது நமக்கு ப்ராஃபிட். அப்போ இங்கே என்ன பண்ண 384 எப்படி வந்துச்சு? டைம் பீரியடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ டைம் பீரியடு 6, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு தெரியாது, அதோட மல்டிப்ளை பண்ணால் தான் 240 கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? 240 டிவைடட் பை அந்த டைம் பீரியட் அது போட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? 40 கிடைக்கும். சரிங்களா, அப்போ 4000 தான் பார்த்தீங்க அப்படின்னா பியோட இன்வெஸ்ட்மெண்ட். அப்போது அந்த ஏ இஸ் ஈக்குவல் டு 4000. இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸு. ஓகேங்களா, ஆனந்த் அப்படின்றவர் வந்து பியிலேருந்து கியூ வரைக்கும் 600 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. சரிங்களா, 600 கிலோமீட்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரிங்களா, 10 AM ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50 km/h ஸ்பீடில் வந்து ஃபஸ்ட்டு 144 மினிட்ஸுக்கு போகிறாரு. அப்போ 144 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு 120 minutes, பேலன்ஸ் 24 minutesன்றது வந்து 0.4 hour வச்சுக்கலாமா? 2.4 hours. ஓகேங்களா, இதுதான் வந்து 50 km/h போகிறார். ஓகேங்களா, அப்போ வந்து 2.4 × 50 போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? நமக்கு 120 கிலோமீட்டர் வரும். சரிங்களா, அப்போது 600ல் 120 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ பேலன்ஸு? 480 கிடைக்குமா? இந்த 480 கிலோமீட்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேலன்ஸ் வந்து அவர் ட்ராவல் பண்ண போகிறாரு. இந்த 480 எப்படி ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு வந்து இந்த 50லேருந்து -18 கிலோமீட்டரில் ட்ராவல் பண்ணுறாரு. ஓகேங்களா, இப்போ 50 - 18 போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ? 32. இப்போ 32 கிலோமீட்டரில் ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1.5. அப்போது 15 hours கிடைக்கும். சரிங்களா, அப்போ இந்த 480 கிலோமீட்டரை ட்ராவல் பண்ணுறதுக்கு 15 hours, அதுக்கப்புறம் அந்த 120 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ? நமக்கு 2.4 hours. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 17.4 hours. அப்படி இல்லை அப்படின்னா 17 hours, அதுக்கப்புறம் 24 minutes. ஓகேங்களா,